எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல இருந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு நீங்க ஏரியாவுக்கு பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூர்ல, நடந்தது பாரதிபுரத்துல, சரிங்களா? இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில உட்கார்ந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதிதான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த நிலைமையில இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணுமே தெரியாது, பாவம். எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்த தாய் என்ன பண்ணி இருக்கணும்? தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை ஏன் எங்க போச்சு? தேடாம எங்க போச்சு பிள்ளை விட்டுட்டு? ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கல என்னமோ சொன்ன மாதிரி நீ எங்கம்மா போன இப்பதான் முட்டாய் வாங்க தெரியாத ஆள் கூட பொண்ணு போகுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த ஊரே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பச்சை தண்ணி இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கை குழந்தைய நம்ம பாதுகாப்பு பண்றது எப்படி தெரியுங்களா? அதெல்லாம் சொன்னால்தான் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியாது. இல்லாம இருக்காங்க பாருங்க. ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாம எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பொண்ணு லீவுக்கு வந்த பொண்ணுங்க, பாட்டி வீட்டுல வளர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. கை குழந்தையில தூக்கி வச்சு நாங்கெல்லாம் கொஞ்சம் பொண்ணுங்க. தக்க தன்மானம் வேணும் அவங்களுக்கெல்லாம். கொடுப்பாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா. என்ன எதிர்பார்த்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம்? ஐயா நீதி வழங்குங்க, என்கவுண்டர்ல போடுங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். உங்க கையில நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா என்ன சொல்றது, இதுக்கு நீதி தான் எங்களுக்கு தேவை. அடுத்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன் இந்த ஏரியாக்குள்ள. அவ்வளோ ஒரு வேதனையா இருக்குங்க சார். அந்த பொண்ணை நீங்க விசாரிங்க. மெயின் அதுதான். எல்லாரும் கமாண்ட் போட்டுட்டே இருக்காங்க நியூஸ்ல. அந்த பொண்ணு பேட்டி எடுத்துட்டு அது என்ன தெரியும் அந்த பொண்ணு சொல்லிவிட்டா எல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருப்பீங்களா? தீர விசாரிக்க மாட்டாங்க. வந்தாங்க, விசாரிச்சாங்க, போட்டு தாக்குனாங்க, நல்லா தாக்குனாளுங்க. அவளை மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சாங்க. நேரடியாவே நாங்களாம் பார்த்தவங்க தான். ஓப்பன் பேட்டியே கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலை. அட நாசமா போனவங்க. அதாவது ஒரு பழக்கம் இல்லாத ஆள் கூட எந்த பொண்ணுமே போகாதுங்க. இதுதான் உண்மை. ஒரு பெத்த தாய்க்கு 5 மணிக்கு காணாம போச்சுங்க, விடிய காலையில தான் தெரியுதுன்னா என்ன நிலைமையில இருந்திருப்பா நீங்க யோசனை பண்ணுங்க மக்கள். 10 நிமிஷம் காலையினால உயிர் போகுது. பேட்டி கொடுக்குறியா? நல்ல முறையில கொடு. இந்த சூழ்நிலை உண்மையை சொல்லி கொடு. மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு தெரியட்டும் அந்த நிலைமையிலதான் இருந்தேன், அதனாலதான் என் பிள்ளை தவற விட்டுட்டேன். ஒரு ஆண் வேலைக்கு போறான்னா பெண் நம்பி தான் நம்ம வேலைக்கு போறது. பிள்ளைகள் நம்ம ஒய்ஃப் காப்பாத்துவா, பாப்பா, நல்லபடியா இருப்பாங்க. அதையவே நீ தொலைச்சிட்ட படி. சரியா? அவ்வளவு வேதனைங்க. என்ன பேசுறதுன்னு கூட வாய் உளரு. இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள போட்டிருக்கான் பாருங்க. நீதி கேட்டு போராடுங்கம்மா. தப்பு சொல்லல. நீ எந்த நிலைமையில வேணா இருந்திருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். நீதி கேட்டு போராடு.
உனக்கு சன்மானம் வேணா? சன்மானம் வெக்கமால இப்படி கேட்கறக்கு? பிள்ளைய இழந்துட்டோம், எனக்கு எதுக்குடா சன்மானம் தன்மானம்ட்டு? எனக்கு நீதி கொடுங்கடான்னு சொல்லி நேரம் ரோட்ல வச்சு நிக்க வச்சு சுட சொல்லுங்க. இல்ல எங்க மக்கள் முன்னாடி நிறுத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம். எப்படி வாய் பூசாம இவங்க எல்லாம் வந்து இப்படி கேட்கறாங்கன்னு தெரியல. புள்ள எங்க புள்ள தானுங்க அப்படின்னு எல்லா ஊருக்காரங்க எங்க புள்ளன்னு அப்படி சொல்லிக்கிறோம். பெத்த தாய்க்கு அந்த மாதிரி துடிப்பு இல்லையா? பெத்த தகம்படம் இருக்கிற அளவுக்கு கூட அவளுக்கு இல்லைங்க. ஓப்பனா தாங்க. அவங்க சித்தி அத்தனை பாசக்காரங்க நல்ல முறையில அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. பெத்த தாய் தவற விட்டுட்டா, ஏமாந்துட்டா. ஆனா இதுக்கு உதவியோ நன்கொடையோ அது இதுன்னு சொல்லி அவளுக்கு செய்யக்கூடாது. அதே செஞ்சா என்ன பண்ணுவா? இந்த மாதிரி வழியில தான் போகும். நல்லவங்களுக்கு செய்யுங்க, நீதி கொடுங்க, அதுக்கு நியாயத்தை கொடுங்க, அவனை என்கவுண்டர்ல போடுங்க. நன்றி மக்களே. இதை வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸ்ல வந்து கரெக்டா அந்த பொண்ணை விசாரிங்க. சும்மா மைக்க பிடிச்சிக்கிட்டு உனா வந்து எது சொன்னாலும் மடையாட்டி செய்தியை போட்டுறாதீங்க. தெரிஞ்சதை கரெக்டான செய்தியா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. அதுதான் உண்மை. பிள்ளைய தவற விட்டுட்டா.